பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமீன். ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையில் ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்கா? மனிதர்கள் மூலமாக, பொல்லாத பிசாசின் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஆபத்துலேருந்து வெளியில் வருவோமான்னு தெரியல. இல்லை ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி பயப்படுறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. ஆபத்து காரியம்தான். ஏன் கவலைப்படுற? ஏன் சோர்ந்து போகிற? யார் உதவி செய்வா? யார் வந்து காப்பாற்றுவான்னு மனிதர்களை ஏன் தேடுற? நான் இருக்க உனக்கு. என்னை நோக்கி கூப்பிடு. நீ என் பிள்ளை தானே, நீ என் கூட நடக்கிறல்ல, நீ எனக்காக வாழ ஒப்பு கொடுத்துருக்கல அப்படின்னா என்னை நோக்கி கூப்பிடு. எதுக்கு என்னை நோக்கி கூப்பிடாம மனிதர்களை தேடிட்டு இருக்க? சூழ்நிலையை பார்த்து கலங்காத, கவலைப்படாத. என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். உன்னை சுற்றி நடக்கிற காரியங்களை நான் கவனிச்சிட்டே தான் இருக்கேன். என்னை நோக்கி கூப்பிடுறியா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாரு. சில சமயம் பிரச்சனைகள் நடுவில் ஆண்டவரையே மறந்துடுறோம். அவரை நோக்கி கூப்பிடாம மனிதர்களை தேடி போக ஆரம்பிச்சிடுறோம். ஒரு குழந்தை ஆபத்தான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போ அந்த குழந்தையோட பெற்றோர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. கணவர் ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க போகலான்னு சொல்கிறாரு, மனைவி இன்னொரு பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க போகலான்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயுமே வாக்குவாதம் நடக்குது. முகலாம் மாறுது, சண்டை வருது. அப்போது இந்த ரெண்டு பேரும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்கு எங்கே கொண்டு போகலாம், யார்கிட்ட கூட்டுட்டு போகலான்னு வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஏசப்பா அவங்க பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் பார்த்துட்டே இருக்காரு. இவங்க என்னை நோக்கி கூப்பிடுவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்க அந்த பிரச்சனையில் ஆண்டவரையே மறந்துட்டாங்க. எங்கேயோ தூரத்தில் இருக்க ஊழியக்காரரை தேடிக்கொண்டு இருக்காங்க. நாமும் அப்படி தான் சில நேரங்களில் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் நான் தான் உன் பக்கத்தில் இருப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. நீ எங்கே இருக்கியோ அந்த இடத்துல உன் பக்கத்தில் நான் இருக்கேன். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறாரு. சமீபமாக இருக்கிற ஆண்டவரை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற மனுஷனை தேடிட்டு இருக்கீங்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் ஃபஸ்ட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் கூப்பிட்டா அவர் உங்களை கண்டிப்பாக விடுவிப்பார். விசுவாசிங்க. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கிடுங்க. நிச்சயமாக மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமீன். God bless you.